எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம்மு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் அட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டு அதோட ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எஃப் வேல்யூ பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டை பாருங்கள், பிரேசஸை. இப்போது இங்கே இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்துச்சு அப்படின்னா இது ஓப்பன் இன்டர்வல். இந்த 1ம் 5ம் வராது. 2, 3, 4, அதாவது 1க்கும் 5க்கும் இடைப்பட்ட நம்பருன்றாங்க இந்த ஓப்பன் இன்டர்வலில். இது க்ளோஸ்டு இன்டர்வல். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1ம் 5ம் சேர்ந்தே வருன்றாங்க. 1, 2, 3, 4, 5. இந்த இன்டர்வலில் 1லேருந்து 5 நம்பர் வரும். இந்த இன்டர்வலில், இந்த க்ளோஸ்டு ஓப்பன் இன்டர்வலில் 2லேருந்து 4 நம்பர் வரும். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஓப்பன் இன்டர்வல். அதனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரும் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரும் தான் வரும். ஓகேவா? அப்போ நம்ம இந்த நம்பரை எழுதிக்கலாம். -∞ மைனஸ் இருக்கிற எல்லா நம்பரும், அப்புறம் -1, 0. இது எப்படி? இது 3லேருந்து பாசிட்டிவ் நம்பர் எல்லாமே இன்ஃபினிட்டி. 3னா அதாவது 2, சரிங்களா? அதாவது 2 இது 3லேருந்துன்னா அந்த 2 வரைக்கும், 2லேருந்து இந்த இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும். அப்புறம் -∞ -∞ முன்னாடி நம்பர்லேருந்து இந்த 1 வரைக்கும், -1 வரைக்கும். இது 0 to 2 இல்லையா? அப்போ 1 மட்டும்தான் வரும். இதில் 1 மட்டும்தான் வரும். இதில் மற்ற நம்பர், இதில் எந்த நம்பர்லாம் குறிப்பிடலையோ அந்த நம்பர்லாம் இந்த அதர்வைஸில் வந்துடும். இப்போ நம்ம அந்த வேல்யூ பார்க்கலாம். எக்ஸு வேல்யூ என்னது? -3, 5, 2, -1, 0. இப்போது எஃப் ஆஃப் -3 -3 எங்கே வருது பாருங்கள். -3 இதில் வரும் இல்லையா? ஏன்னா -1, -2, -3 இப்படியே போயிட்டுருக்குது நம்பரு. அப்போ இதில் வரும். அப்போ இங்கே பாருங்கள், -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 -5 சாரி -8 ப்ளஸ் 3 × 3 9 இல்லையா? 9. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 -5 9 - 8 = 1. எஃப் ஆஃப் 5 எங்கே கொடுக்குது பாருங்கள், இந்த நம்பர் வரும் இல்லையா? 4, 3, 4, 5, 6ன்னு இந்த நம்பர் போகும் இல்லையா? இந்த இன்டர்வல். அப்போ இது 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 5 -2 25 ப்ளஸ் 15 -2 இது ரெண்டும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 40 - 2 = 38. அடுத்து எஃப் ஆஃப் 2 இல்லையா? எஃப் ஆஃப் 2 எங்கே வருது பாருங்கள். இதில் வராது, இதுதான் வரும் இல்லையா? ஏன்னா இது ஓப்பன் இன்டர்வல் இல்லையா? 0லேருந்து 2க்குள்ளே இருக்கிற நம்பர். அப்போ இது 1 தான் வரும் இல்லையா? அப்போ இது மற்ற நம்பர் இதில் இதெல்லாம் குறிப்பிடலையா, அந்த நம்பர்லாம் இதில் வந்துடும். அப்போது 2 இதில் வரும், இதில் வரும். அப்போ x ஸ்கொயர் 2 ஸ்கொயர் -3 = 4 - 3 = 1. அடுத்தது இன்டர்வல் பாருங்கள். எஃப் ஆஃப் -1 எங்கே வரும் பாருங்கள். -1 இதில் வரும் இல்லையா? அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் x - 5 = -1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 -5 = மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். -5. அப்போது 1 - 6 = -5. எஃப் ஆஃப் 0 இதில் வருது பாருங்கள். இதுலேயும் வராது, இதுலேயும் வராது, இதுலேயும் வராது, இதில் தான் வரும். அப்போது எஃப் ஆஃப் x ஸ்கொயர் -3 இல்லையா? அப்போது 0 ஸ்கொயர் -3 = 0 - 3 = -3. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.